இதை பற்றி நான் இங்கு கூற முடியாது. நேற்றைய தினம் நடந்த கூட்டத்திலும் அவர் மிகவும் ஒரு மோசமான வார்த்தை பிரயோகங்களோடு என்னை வாயை மூடும்படி கூறியதோடு அந்த கூட்டத்தை குழப்பும் விதமாக நடந்து கொண்டார். அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நடந்து கொள்ள எதிர்வரும் காலங்களில் தவறினால் அவர் மிகுந்த சிரமங்களை எதிர்நோக்க வேண்டி வரும். அவர் பேஸ்புக்கில் வரக்கூடிய கமெண்ட்ஸ்களை வச்சு தன்னை ஒரு பெரிய ஆளாக நினைத்துக் கொண்டிருக்கின்றார். சமூக ஆர்வலர்கள் சிலர் குற்றம் சாட்டி வருகிறார்கள். அர்ச்சனாவின் பின்புலத்திலே என்பிபி அரசாங்கம் இருக்கின்றது. தமிழ் தேசிய நீக்கத்தை செய்வதற்காக என்பிபி பயன்படுத்துகின்ற துரும்புதான் அர்ச்சனா என்று சமூக ஆர்வலர்கள் சிலர் குற்றம் சாட்டுகிறார்கள். அவற்றை பின்புலமாக காட்டிக் கொள்வது என்பிபி அரசாங்கத்தை மட்டுமில்லை, அவர் விடுதலை புலிகளையும் தன்னுடைய பின்புலமாக காட்டிக் கொண்டவர். அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் கிளிநொச்சி மாவட்டத்தில் நடந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் சம்பந்தமாக பல்வேறு வாத பிரதிவாதங்களுக்கு மத்தியில் நான் இந்த சந்திப்பை அவசரமாக நடத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. ஏனென்றால் எம்மிடம் கதைப்பதற்கு நிறைய விடயங்கள் இருக்கலாம், நாம் கூறுவதற்கு நிறைய விடயங்கள் இருக்கலாம். ஆனால் இதை பற்றி நான் இங்கு கூற முடியாது. இங்கே இருக்கின்ற ஃபைல்களை பார்த்திருந்தால் தெரியும், கடந்த கால செயல்பாடுகள் அனைத்தையும் நாம் இந்த அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கதைக்க முடியாது. அவற்றுக்கென்றொரு சில நெறிமுறைகள் இருக்கின்றன. நான் கடந்த அபிவிருத்தி குழு கூட்டத்தில் யாழ் மாவட்டத்தில் இந்த பனை அபிவிருத்தி சம்பந்தமான விடயங்களை முன்வைப்பதற்காக சென்றிருந்தேன். அன்றைய தினமும் வைத்தியர் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா அவர்கள் அந்த கூட்டம் குழப்பப்பட்டது. உண்மையில் கேள்வி கேட்கிறேன் என்ற தோரணையில் அரச உத்தியோகத்தர்கள் ஒரு அவமதிக்கப்பட்டு அந்த கூட்டம் குழப்பப்பட்டது. அதே போன்று நேற்றைய தினம் நடந்த கூட்டத்திலும் அவர் மிகவும் ஒரு மோசமான வார்த்தை பிரயோகங்களோடு என்னை வாயை மூடும்படி கூறியதோடு அந்த கூட்டத்தை குழப்பும் விதமாக நடந்து கொண்டார். உண்மையில் நேற்றைய கூட்டம் ஒரு அமைச்சரவை அங்கீகாரத்துக்கு நாங்கள் செல்ல வேண்டிய விடயங்களை பற்றி தெளிவுபடுத்துவதற்காக, அதாவது மக்கள் மத்தியில் அதனை தெரிவித்துவிட்டு அந்த அமைச்சரவை பத்திரத்தை நாம் சமர்ப்பிக்க வேண்டியிருந்தது. மிக முக்கியமாக திக்கம் வடிசாலை சம்பந்தப்பட்ட விடயம், அதை பற்றி தெரிந்திருக்கும். கடந்த 15-20 வருடங்களாக மிகவும் பிரச்சனைக்குள்ளாகி கொண்டிருக்கின்ற ஒரு விடயம் ஒன்று திக்கம் வடிசாலை சம்பந்தப்பட்ட விடயம். அது கைமாற்றப்பட்டபடியினால் பல்வேறு நெருக்கடிகள் இருக்கின்றன அந்த தொழிலாளர்களுக்கு. நாங்கள் தை மாதம் அவர்கள் அந்த தொழிலை தொடங்க வேண்டியிருந்தது. அதனை விட இப்போது பனை தரிப்பது தொடர்பான நடைமுறை, அந்த நடைமுறை நாங்கள் இப்பொழுது சொல்லியிருக்கின்றோம். பனை தரிப்பது என்பது பனை வளர்ச்சிக்கான ஒரு அபிவிருத்திக்கான திட்டமாக இருக்க வேண்டும். தனியே பனை மரம் தரிப்பது ஒரு பயன்பாட்டுக்கான விடயமாக இருக்கக்கூடாது. ஆகவே 1975ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட அந்த சட்டத்தில் சில நடைமுறை விடயங்களை நாங்கள் சட்டத்தில் மாற்றம் செய்வதற்கல்ல, அந்த சட்டத்தின் ஊடான நடைமுறை விடயங்களை முன்னெடுத்து செல்வதற்கு. ஏனென்றால் இந்த 40 வருடங்களாக அந்த சட்டம் நடைமுறையில் இல்லை. உண்மையில் இந்த பனை தென்னவள கூட்டுறவு சங்கங்கள் கூட எமது பனை அபிவிருத்தி சபையால் உருவாக்கப்பட்டதுடன் பனை அபிவிருத்தி சார்ந்த விடயங்களுக்கு இந்த கூட்டுறவு சங்கங்களும் சபையும் சேர்ந்து செயல்பட வேண்டும். பல்வேறு விடயங்கள் புரிதல் இல்லாத சூழ்நிலையில் அவற்றை பற்றிய ஒரு புரிதலுக்காக உங்களுக்கு நிறைய ஆதாரங்களை காட்டலாம். உண்மையில் இந்த விடயம் உண்மையில் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு போதுமான நேரமாக இருக்காது. மிக முக்கியமான விடயம், நேற்றைய சபை அமர்வில் சமர்ப்பிக்கப்பட வேண்டிய விடயங்களை ராமநாதன் அர்ச்சனா அவர்கள் வேறு காரணங்களை கூறி குழப்பியமை, உண்மையில் தவறான காரணங்களை கூறி குழப்பியமை, உண்மையில் அவர் ஊழல்வாதிகளுக்கு ஆதரவாக செயல்படுகிறாரா என்ற சந்தேகம் எமக்கு எழுந்துள்ளது. அத்துடன் இந்த விடயத்தை நான் பல்வேறு விடயங்களாக கூறாமல் நேரடியாக விடயத்துக்கு வருகின்றேன். இந்த நடைமுறை விஷயங்களில் சில ஒழுங்குபடுத்தல்களை செய்வதை நேற்றைய தினம் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் மிகவும் மோசமான முறையில் நடந்து கொண்டு குழப்பியிருக்கின்றார். அவர் வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு நான் அந்த இடத்தில் பதிலளிக்க அவரால் சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லை. சபை நாகரிகம் கருதி நேரம் போதாமையாலும் சபை குறிப்பில் சில விடயங்கள் இடம்பெறக்கூடியவையாக இல்லாதபடியினாலும் நான் இதை பத்திரிகையாளர்கள் மத்தியில் தெரியப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துகின்றேன். அதாவது
என்னால் தொடர்ச்சியாக பலர் பணி நீக்கம் செய்யப்பட்டது, பணியிடை மாற்றம் செய்யப்பட்டதாக அது ஒரு குற்றமாக அவர் கூறுகின்றார். உண்மையில் அரசு திணைக்களங்கள் வினைத்திறனான செயல்பாட்டுக்கு பணியிட மாற்றங்கள் மிக முக்கியமான ஒரு தேவை. தொடர்ச்சியாக 5 அல்லது 10 வருடங்களுக்கு மேல் எவ்வித காரணமுமின்றி ஒரே இடத்தில் ஒருவர் பணியாற்ற முடியாது. அவர்களுக்கு வருடாந்தம் அல்ல 2 வருடங்களுக்கு ஒருமுறை நடக்க வேண்டிய இடமாற்றங்கள் நடைபெறாத சூழ்நிலையில் உங்களுக்கு சொல்ல வேண்டும், நல்லூர் கற்பகத்தில் 4 பணியாளர்கள் இருக்கின்றார்கள் பனை உறுதி சபையில். முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு மொத்தமாக 2 பணியாளர்கள் இருக்கிறார், மாவட்டம் முழுவதற்கும். ஆக இந்த பணிகள் உண்மையில் நியாயமாக பங்கிடப்படவில்லை. அவர்கள் என்னை எதிர்த்து அந்த பணியாளர்கள் ஆர்ப்பாட்டம் செய்தது ஒரு அரசியல் பின்புலத்தில் ஒரு காலகட்டம் கடந்து விட்டது. கிட்டத்தட்ட 45-50 நாட்களுக்கு பிறகு நான் அந்த நிறுவன தேவையை கருத்தில் கொண்டு, கல்பட்டியில் உள்ள நிறுவனம் 2 அலுவலகங்கள் கட்டப்பட்டு ஒரு மாவட்ட முகாமைகள் இல்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. திருவோணமலை வரோதய நகரில் அங்குள்ள கல்லிறக்கும் தொழிலாளர்கள் அவர்களுக்குரிய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவு மாவட்ட நிர்வாகம் நடைபெறவில்லை. அந்த இடத்துக்கு ஒரு மாவட்ட முகாமையாளர் நியமிக்க வேண்டும். இவ்வாறான சூழ்நிலையில் எமது நிர்வாகத்தை இலகுபடுத்துவதற்கு, அதாவது கடந்த 10 வருடமாக ஒரு மாவட்ட முகாமையாளர் கிளிநொச்சி மாவட்டத்துக்கு உள்ளவர் யாழ்ப்பாண அலுவலகத்தில் கிளிநொச்சி மாவட்ட முகாமையாளர் ஒரு ஆக்டிங் கடமையாக, அதாவது 10 வருடம் ஒரு ஆக்டிங் கடமை செய்ய முடியாது, ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருக்கின்றார். அப்போ ப்ரொடக்ஷனை பற்றி அவர் கேட்டால் சொல்ல நான் ஆக்டிங் தான் செய்கிறேன், ப்ரொடக்ஷனில் நிறைய தவறுகள், அப்போ ஆக்டிங் தான் செய்கிறேன் என்று சொல்லி அவரை கிளிநொச்சி மாவட்ட அலுவலகத்திலேயே கடமையை செய்யும்படி கூறியது. அவருடைய உண்மையான கடமை மாவட்ட முகாமையாளர். முல்லைத்தீவு மாவட்டத்திலிருந்து யாழ் மாவட்டத்துக்கு இடமாற்றம் கேட்டவருக்கு கொடிகாமத்துக்கு இடமாற்றம் கொடுத்தது. இது பழிவாங்கல் இல்லை, ஏனென்றால் அவர் யாழ்ப்பாணத்துக்கு கிட்ட உள்ள ஒரு இடத்தை கொடுத்திருக்கின்றோம். இப்படி நிர்வாக செயல்பாடுகளுக்கு உண்மையில் தலையீடு செய்து அடுத்த வருடத்தில் நாங்கள் உண்மையாக ஆரம்பிக்க இருந்த திக்கம் வடிசாலையின் ஒரு நம்பிக்கையான விடயங்கள், அதாவது அந்த நிறுவனம் உமக்கு எதிராக செயல்பட்டிருக்கின்றது, இலங்கையின் 95% அல்கஹோலை பிரதிநிதிப்படுத்துகிற விற்பனை சந்தையை கொண்டுள்ள நிறுவனம் திக்கம் வடிசாலை ஒப்பந்தத்தை வைத்திருக்கின்றது. நான் இதற்கு பிறகு இந்த விடயங்கள் சொல்ல முடியாது, சில வேளை வழக்குக்கு செல்ல வேண்டி வரலாம். வழக்குக்கு சென்ற பிறகு நான் இந்த திக்கம் வடிசாலை பற்றி பேச முடியாது. எல்லோரும் கவனமாக கேட்டுக்கொள்ள வேண்டும். கடந்த 30 வருடங்களாக அரசியல் தலையீடு காரணமாக மூடப்பட்ட ஒரு நிறுவனம். அவற்றை மீள ஆரம்பிக்கும் போது அந்த நிறுவனத்தில் இருந்து எனக்கு அச்சுறுத்தல்கள், அந்த நிறுவனம் சார்ந்தவர்கள் இருந்த அச்சுறுத்தல்கள், பல்வேறு டீல், அதாவது என்னை உடன்பட்டு போக சொல்லும்படி, அந்த ஒப்பந்தத்தை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தும்படி பல்வேறு அரசியல் அழுத்தங்கள். இவற்றுக்கு மத்தியில் நான் அந்த நிறுவனத்தை அந்த பணியாளர்களுக்கு கொடுத்து எதிர்வரும் தைப்பூசத்தோடு அவர்களை தொழிலில் இறங்கி செயல்படும்படி ஒரு உத்தரவாதத்தை கொடுத்து அதற்கு நான் அமைச்சர் மட்டத்தில் 7 கூட்டங்களை நடத்தி இருக்கின்றேன் இந்த 2 மாதத்துக்குள். இவ்வாறான ஒரு விடயத்தை, ஒரு அற்பமான ஒரு பணியிட மாற்றத்தை காரணம் காட்டி தடுத்து நிறுத்தியமை ராமநாதன் அர்ச்சுனா செய்த இந்த பனை தொழிலாளர்களுக்கு செய்த ஒரு துரோகம் என்று நான் சொல்லுவேன். அடுத்ததாக அவர் சொன்னார், பகிரங்கமாக சொன்னார், நான் என்னுடைய தங்கச்சியை கணக்காளராக வைத்திருக்கிறேன். இது ஒரு மிகவும் பொய்யான பாரதூரமான குற்றச்சாட்டு. என்னுடைய உறவினர்கள் எவருமே பனை உறுதி சபையில் இல்லை. அப்ப இப்படியான விஷயத்தை சொல்லிவிட்டு என்னை வாயை மூடு என்று சொல்கிறார். ஒரு நிறுவனத்தின் தலைவர் அந்த சபை நாகரிகம் இல்லாமல் கதைக்கின்றார். அவர் இருக்கின்ற கேபினட் அமைச்சர் சந்திரசேகரன் தான் மேற்படி கூட்டங்களுக்கு தலைமை தாங்குகின்றார். ஆனால் இவர் அர்ச்சுனாவை கட்டுப்படுத்த தவறுகிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இதை நீங்க எப்படி பாருங்க? இல்லை, அர்ச்சுனாவை கட்டுப்படுத்த வேண்டிய தேவை அவருக்கு இல்லை. அர்ஜுனா கட்டுப்பாடாக நடந்து கொள்ள வேண்டிய தேவை அவருக்கு அவருடைய மெண்டேட்டின் படி இருக்கின்றது. அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நடந்து கொள்ள எதிர்வரும் காலங்களில் தவறினால் அவர் மிகுந்த சிரமங்களை எதிர்நோக்க வேண்டி வரும். எம்முடைய அந்த அமைதி, எம்முடைய நிதானம், இவற்றை அவர் ஒரு பொருட்டாக கருதாமல் தொடர்ந்து இவ்வாறு நடந்தாராக இருந்தால் அவருக்கான தக்க பதிலடி கொடுக்கப்படும். உண்மையில் அவர் அந்த அதிகாரிகளை கேள்வி கேட்பதற்கு முதல் தன்னை நோக்கி கேள்விகளை கேட்க வேண்டும். அவரை இந்த சாவச்சேரி மக்கள் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இன்றைக்கு அனுப்பி இருக்கின்றார்கள். உண்மையில் அவர்களுக்கு அவர் விசுவாசமாக நடக்கின்றாரா? அவர்களுக்கு விசுவாசமாக நடக்க முயற்சிக்கின்றாரா? அவர் பேஸ்புக்கில் வரக்கூடிய கமெண்ட்ஸ்களை வச்சு தன்னை ஒரு பெரிய ஆளாக நினைத்துக் கொண்டிருக்கின்றார்.
உண்மையில் அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவி என்பது அவருடைய ஊழலுக்கு எதிரான குரலுக்காக கிடைத்த ஒரு பரிசு. அதனை அவர் துஷ்பிரயோகம் செய்து வருகிறார் என்று தான் நான் சொல்வேன். அவர் அந்த சாவைச்சேரி வைத்தியசாலைக்குள் செல்வதற்கு தடை எதுவும் இல்லை, அந்த வளங்களை அபிவிருத்தி செய்வதற்கு தடை எதுவும் இல்லை, அதை முன்னேற்றுவதற்கு தடை இல்லை. ஆனால் இன்று அது நடந்திருக்கின்றதா? ஆகவே அந்த விடயமாக பார்க்கும்போது அர்ஜுனா தவறிழைக்கின்றார் என்று நான் சொல்வேன். சமூக ஆர்வலர்கள் சிலர் குற்றம் சாட்டி வருகிறார்கள். அர்ச்சனாவின் பின் புலத்திலே என்பிபி அரசாங்கம் இருக்கின்றது. அதனால்தான் அர்ச்சனா இவ்வளவு ஆக்ரோஷமாக செயற்படுகின்றார், இவ்வளவு பிரச்சனை கிளப்புகின்றார். அது தமிழ் தேசிய நீக்கத்தை செய்வதற்காக என்பிபி பயன்படுத்துகின்ற ஒரு துரும்புதான் அர்ச்சனா என்று சமூக ஆர்வலர் சிலர் குற்றம் சாட்டுகிறார். இதை நீங்க எப்படி பாருங்க? இல்லை, அவர் அவற்றை பின்புலமாக காட்டிக்கொள்றது என்பிபி அரசாங்கத்தை மட்டும் இல்லை, அவர் விடுதலை புலிகளையும் தன்னுடைய பின்புலமாக காட்டிக் கொண்டவர். உண்மையிலே விடுதலை புலிகளுக்கு வேலை செய்தவர்கள், விடுதலை புலிகளுக்காக பாடுபட்டவர்கள், விடுதலை புலிகளுக்காக மரணித்தவர்களின் குடும்பங்கள் பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். உண்மையில் அர்ஜுனா தன்னுடைய தகப்பனாரை பற்றி சொல்கின்றார். தாயார் பியர் ஊத்தி கொடுப்பார் தன் குடிக்கிறதுக்கு என்று சொல்றார். இப்படி ஒரு சம்பவம் அங்கே நடந்திருந்ததா? அப்படியானால் தகப்பனார் எப்படி மரணித்தார், அவருடைய மரணம் பற்றி அவர் சொல்ல தயாராக இருக்கின்றாரா? சிங்கள ஊடகத்துக்கு ஒரு கதையும் தமிழ் ஊடகத்துக்கு ஒரு கதையும் சொல்கின்றார். உண்மையில் அர்ஜுனா ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகின்றார். உண்மையில் அவர் குழப்பத்தின் பிரதிநிதியாக இருக்கிறாரே தவிர மக்களின் பிரதிநிதியாக இல்லை. உண்மையில் இந்த ஊடகங்கள் அவரை பார்த்து கேள்வி கேட்க வேண்டிய நேரம் மிக விரைவில் வர இருக்கின்றது. அர்ஜுனன் ராமநாதா இன்றைக்கு என்பிபிக்கு பின்னால் ஒளிய முயற்சி செய்கின்றார். அவர் சஜித் பிரேமதாசாவுக்கு பின்னால் ஒளிய முயற்சி செய்தார், தோல்வி அடைந்தார். இப்போது என்பிபிக்கு பின்னால் ஒளிய முயற்சி செய்திருக்கின்றார், அதிலும் தோல்வி அடைவார்.